இவன் சென்னையில் டி நகரில் வாழ்ந்துட்டுருக்கான். இவன் பேர் மாரியப்பன், ஷார்ட்டா மாரி. ரொம்பவும் சமத்தான பையன். இவனோட வீட்டுக்கு கூட நேம் வச்சுருக்கான். நேம் என்ன தெரியுமா? நோவா. மாரியோட வீட்டை பார்க்க வரீங்களா? உள்ளே போய் பாருங்கள். இப்போது மாரிக்கு நைட் ஆயிடுச்சு. அதனால் நல்லா தூங்குறான். ஆனால் சில சமயம் அவன் அவனுடைய தனிமையை நினச்சி அப்பப்போ ஃபீல் பண்ணுவான். தனிமையாக இருக்கோமே, நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி அப்பப்போ ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் மாரியோட வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வழி இருக்குது. அதில் ஒரு வழி தான் இந்த வயலோட கனெக்ட் ஆகுது. அப்பப்போ இந்த வயலுக்கு அவனுக்கு தேவையான அந்த தானியம் விளைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போவான். இன்னும் கொஞ்ச நாளில் தானியம் விளைஞ்சிரும். அதுக்கப்புறமா மாரி சின்னதாக ஒரு கூடை எடுத்துகிட்டு அவனுக்கு தேவையான அந்த தானியத்தை நல்லா பார்த்துட்டு, நல்லா விளைஞ்சிருச்சு அப்படின்னா வாயில் போட்டு மென்று பார்த்துட்டு அவனுக்கு தேவையான தானியத்தை அவனுடைய அந்த குட்டி கூடைக்குள்ளே சேகரிச்சுப்பான். அதுக்கப்புறமா அதை வீட்டுக்கு கொண்டு நல்லபடியாக அதை உலர்த்தி, அதுக்கப்புறமா அவன்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மண் பானைக்குள்ளே மூடி வச்சுப்பான். அப்போந்தானே மழை நேரத்தில் அவனுக்கு தேவையான ஃபுட்டு எந்த ஒரு இன்சஃபிஷியண்ட்டும் இல்லாமல் அவனால் சாப்பிட முடியும். அதுக்கப்புறமா மாரி அப்பப்போ நைட்டு அழுவான். ஏன் தெரியுமா? அவனுடைய 3 சகோதரர்கள் லாஸ்ட் இயரில் ஒரு பாம்பு சாப்பிட்டுட்டு போயிட்டு, அதனால் அவன் அப்பப்போ பாம்புக்கு கூட பயப்பட்டுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மாரிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அவங்க பேர் என்ன பேர் தெரியுமா? லில்லி யாருன்னா மாரியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். லில்லியும் கண்டுபிடிச்சிட்டா. நான் உன்னை சின்ன வயசில் பார்த்துருக்கேன், இப்போ நல்லா வளர்ந்துட்டியே, இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லவும், நான் சென்னையில் டி நகரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போது லில்லி சொல்கிறா, நான் இந்த காட்டில் தான் இருக்கேன், நாங்கள் நகர்ப்புறங்கள்லாம் வரதில்லை, நீ இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க வரியா, நான் உனக்கு ஃபால்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்ச நேரத்தில் குளிக்கிறாங்க. This is so fun! Splash, splash! Yay, more! அதுக்கப்புறம் லில்லி சொல்கிறா, மாரி நீ என் வீட்டுக்கு வா, என் அம்மா அப்பாவை மீட் பண்ணு, உன்னை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி என் அம்மா அப்பாவுக்கும் உன்னை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அம்மா அப்பா கூட நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. லில்லி அவளோட ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு, என்னோட வீட்டை நீ பார்த்துருக்கியா? இதுதான் என்னுடைய வீடு, இது என்னோட ரூம், என்னோட செப்ரேட் ரூம். உனக்கு ஒன்று தெரியுமா? இது வரைக்கும் என் அம்மா அப்பாவை கூட என் வீட்டுக்கு என்னுடைய ரூம்க்கு நான் அழைச்சதில்லை. முதல் முறை உன்னை நான் அழைச்சிருக்கேன். உன்னை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சு மாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லில்லி சொல்கிறா. உடனே நோவாக்கு கூட லில்லியை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபைனலி நோவாக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டா. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக மாறி என்ன சொல்கிறான் தெரியுமா? நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். லில்லி கூட நல்ல குயிங் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அதுக்கப்புறம் லில்லி சொல்கிறா, வா கீழே என் அம்மா உனக்காக ஃபுட்டு மேக் பண்ணியிருப்பாங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அப்போது எல்லாருமே நல்லா அழகாக சாப்பிட்டுட்ருக்காங்க. என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு இது மாறி, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நல்ல அழகாக லில்லியும் பரிமாறுறா. அதுக்கப்புறமா நைட் ஆயிடுச்சு. மாறி சொல்கிறான், நான் வீட்டுக்கு போகக்கூடிய டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு மாறி அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம லில்லிக்கும் மாரிக்கும் மேரேஜ் ஆகுது. Lily, I choose you to be my partner, and I you Mari forever, in this forest, our home, surrounded by our friends and family, together always. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு லில்லி ப்ரெக்னென்ட் ஆகுறா. அப்போது மாறி சொல்கிறான், நம்ம குழந்தைய எப்போ நான் பார்க்க போகிறேன்,
எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது லில்லி அப்படின்னு மாறி சொல்கிறான். அதுக்கு லில்லி, இன்னும் கொஞ்சம் நல்ல குழந்தை பிறந்துடும், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமும் குழந்தையும் பிறந்துருச்சு. என்ன குழந்தைனா 2 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை. அப்போது லில்லி வந்து சொல்கிறா, நான் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம 3 குழந்தைங்களுக்கும் பர்த்டே வருது, நம்ம நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும், எனக்கு கேக் வேணும். இது வரைக்கும் நாங்கள் கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணதே கிடையாது, என்னோடய லைஃப்பில் கூட நான் பண்ணதே கிடையாது. எனக்காக ஒரு கேக் வாங்கி கொடுக்குறீங்களா? நம்ம பேபிக்காக நம்ம பர்த்டேவை ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி பாம்போல கேட்குறா. அப்போது மாரியும், அது கொஞ்சம் டேஞ்சர் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேட்டுட்டேல்ல, உனக்காக நான் கேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே மாரி வந்து அவனோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறான். நான் கேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா, மாரி சொல்கிறான். அதுக்கு லில்லியும் சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு மாரியை வழி அனுப்புகிறா. அப்போது மாரி அந்த டி நகர் இருக்குல்ல, அந்த பொந்து வழியாக வெளியே வரான். இதுதான் மாரி வீட்டோட மெயினான ஒரு டோர். அப்போ வெளியே வந்து பார்க்குறான், நல்ல மழை பெய்யுது. மாரி மனசுக்குள்ளே நினைக்கிறான், இப்போ பார்த்து இவ்வளோ மழையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறமா கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது பார்க்குறான், வண்டி எல்லாமே சருன்னு அங்கே இங்குமா போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் அவன் மேலே வந்து தெளித்து விடுறாங்க. அப்போது மாரி வந்து நினைக்கிறான், நம்ம வந்து இப்போ கிராஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இவ்வளோ காரு, நம்ம தலைவிதி, என்ன பண்ணணும், போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிராஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் சண்டேயா, அதுவும் ஈவினிங்கா, ரொம்ப கூட்டமாக இருக்குது. சண்டேயில் மண்டே ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால் மாரி வந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்த ட்ராவல் பண்ணுறான். ஆனால் சடனாக ஏதோ ஒரு காரு அவன் மேலே ஏறுற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மாரி சேஃபாக போய் அவனோட குழந்தையோட ஆசையும் லில்லியோட ஆசையும் நிறைவேற்றினானா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய எல்லா ஸ்டோரிஸுமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப்.